இந்த இந்த ஊருக்குள்ள வந்து இந்த அலங்கத்தை கட்ட ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் ஒன்று சேர்ந்த உடனே இவர்களுக்கு இருக்கிற வருமானம் இவங்களுக்கு இருக்கிற மதிப்பு குறைஞ்சதுன்னு சொன்ன உடனே இவங்க அதை தடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா இவங்களால டைரக்டா தடுக்க முடியாது. ஏன்னா ஜனங்கள் எல்லாம் ஆப்போசிட்டா மாறுவாங்க. இந்த நெகேமியாவோட சேர்ந்து எல்லாருமே கை கோர்த்து அலங்கத்தை கட்டுறதுக்கு எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க. இந்த அந்த நல்ல வேலைக்கு தங்களுடைய கைகளை ஒன்றுபடுத்தினாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, இவன் ஒருத்தனால தானே இவ்வளவு பெரிய பிரச்சனை, இவன் ஒருத்தன் தானே இவங்க எல்லாரையுமே பண்ணி வச்சிருக்கிறான். அதனால இவன் ஒருத்தனை வந்து நம்ம மிரட்டி இந்த ஒருத்தனுக்கு வந்து செய்திகளை அனுப்பி இவனை துரத்திட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த அலங்கம் கட்டாம அப்படியே இருக்குன்றதுக்காக தான் இந்த ஒரு மனுஷன் மேல ரொம்ப டார்கெட் பண்ணி இவங்க பண்ணிட்டே இருக்காங்க. அதுவும் வெளிப்பிரகாரமா கத்தி எடுத்து உன்னை கொல்ல வரும், உன்னை அடிச்சிருவோம், உன்னை நொந்துரும் அந்த மாதிரி சொல்லாம என்ன பண்றாங்கன்னா, இந்த மனுஷனுக்கு நல்லதா செய்கிறது போல செஞ்சு உன்னை அப்படி மிரட்டுறாங்க, உனக்கு அப்படி பிரச்சனை இருக்கு, இப்படி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி இவனை பயமுறுத்தி எப்படியாவது இந்த வேலையை தடுத்து நிறுத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா ஆண்டவர் வந்து இந்த மனுஷன் மேல கர்த்தர் ஒரு இரக்கம் வச்சிருந்ததுனால, இவனுக்கு ஒரு பெரிய ஞானம் வச்சிருந்ததுனால இந்த எல்லா மிரட்டல்களுக்கும் கர்த்தர் அவனை காப்பாற்றி அந்த அலங்கத்திற்கு ஆரம்பித்து முதற்கொண்டு நிலைக்கால்களை வைத்து அதை பிரதிஷ்டை பண்ணுகிற வரைக்கும் ஆண்டவருடைய கரம் அந்த மனிதனோடையே இருந்தது. ஆமென்.